வெளியே எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. தம்பி பைக்கு உள்ளே வந்துடணும், சேரில் உட்காரணும். நீ பைக்கில் உட்காந்தாலும் பிரசங்க கேட்கக்கூடாது. அதனால் கர்த்தர் நல்லவர். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஸ்டீவன்ராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார். ஆமாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்களை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய வாலிபர்கள்லாம் வந்திருக்கீங்க. அம்மா இந்த வயதான காலத்திலேயும் ஆண்டவருடைய காரியத்தில் இளமையோடு துடிப்போடு வந்திருக்கிறாங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நான் அந்த வாலிபர்கள் என்கிற பார்வையில் தான் நான் உங்களை பார்க்குறேன். மோசேக்கு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவனுடைய பலம் குறையவே இல்லை. அவனுக்கு உடலில் இருந்த சக்தி குறையவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சக்தியை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சமயம் 2 நாடுகளுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கவனிக்கணும். பயங்கரமான யுத்தம். அந்த மனிதனை எவராலும் மேற்கொள்ளவே முடியவில்லை. அந்த ராஜாவை அல்லது அந்த தலைவனை பார்க்கும் பொழுது எதிர்நாட்டு மக்கள் எல்லாரும் பயங்கரமான ஒரு பயத்தோடு நடுங்கி ஓடுவார்கள். அவன் பார்த்து அவன் எழும்பி நின்று ஒரு வார்த்தையை பேசினாலே எதிர்நாட்டு ஜனங்கள் எல்லாரும் சிதறடித்து கொண்டு ஓடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி. அந்த சூழ்நிலையில கவனிங்க, ஒரு சின்ன ஒரு பையன் ஓடி வருகிறான் அந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக. அந்த சண்டைகள், அவன் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக அவன் வரும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னான். என்னன்னா, அவங்க அண்ணன்கள் ஏன் இங்க வந்தே, இந்த யுத்தத்துக்கு ஏன் வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவனை நோக்கி கேட்கும்பொழுது சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆமென். அது யார் சொன்னது? தாவீது. அவன் ஒரு வாலிபன் தான். அவ்வளவு துணிச்சல் உள்ள ஒரு மனிதன். ஆண்டவருக்காக துணிச்சல் உள்ளவன். சாதாரணமாக உலகத்திற்காக அல்ல. உலகத்திலே உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும்போது அந்த வாலிபன் பயந்த சுபாவம் உடையவர் தான். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களிலே அந்த மனிதனை பார்க்கும் பொழுது அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். ஆண்டவரை குறித்து எவராவது சொன்னால் அவனுக்குள்ளே பக்தி வைராக்கியம் பற்றி பிடித்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கு எல்லாம் பெரியவங்க, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முகாந்திரத்தோடு கூட தான் நாம் வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்ய மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் சொன்னதை போல சாப்பாடு எப்போ அங்கேருந்து சிக்னல் வந்தால் தான் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார். நான் ஆயத்தம் மைக்கு போட்டு பேசுகிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களான்னு தான் எனக்கு தெரியல. ஆயத்தமாக ஆமாம் பாஸ்டர், எனக்கு சாப்பாடெலாம் முக்கியம் கிடையாது,
ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லுகிறெல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க. கை வைத்து சொன்னதான் அது ஆமோதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாலிப பிள்ளைகள் நம்ம ஆமோதிக்கிறியா? ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் இந்த என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அந்த பகுதியிலிருந்து அருமையான பாஸ்டர் ஜோஷுவா, இவர் அரக்கோணம் பகுதியில் நாகவேடு என்ற இடத்துல நம்முடைய கிளை சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு இடமில்லை, ஒரு வீட்டில் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரும் ஒரு இடம் வாங்கி சபை கட்டப்பட வேண்டும். அடுத்த வருஷத்தில் திருத்தணி, அணைக்கட்டாபுத்தூர், கண்ணூர், நாகவேடு, தண்ணீர்குளம், இந்த 6 சபைகள் அடுத்த வருஷத்தில் கட்ட முடிக்கப்படணும். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் முடியும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க அறிந்திருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன் சந்தோஷம்னா, உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களாம் சாதாரணமான ஆள் இல்லை, பணக்காரங்க அப்படின்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? நான் பணக்காரன் சொல்றேன், கரங்களை வச்சு வரலே சொல்லுங்க. பயப்படாதீங்க, பைசாலாம் கேட்க மாட்டேன். பயப்பட உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இன்னும் அதிகமாக விருத்தி அடையணும். நான் பணக்காரன்றவங்களாம் ஒரு அல்லே சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்கம்மா. உண்மையாவே கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், தண்ணீர் குளம், வெள்ளக்குளம் எல்லாம் ரொம்ப பணக்காரங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதத்திலேயும் ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் மாற வேண்டும். உலக பிரகாரமாய் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு உரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான் நான் இப்போது உங்களோடு பேச போகிறேன். கவனிக்கணும். இது மாதிரி நான் பேசக்கூடாதுமா, மாறி பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஆதாரணமாக 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு காரியங்கள். அதிலே விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு சொல்லப்படுகிற ஒரு புத்திமதிகள், ஆலோசனைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். வேதத்திலே எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், பல வாலிபர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலக பிரகாரமாக எல்லாருக்கும் விடுமுறை தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு விடுமுறை இருந்தனால தான் இன்னைக்கு எல்லாரும் நீங்க இந்த கூட்டத்திற்கு வந்து இருக்கிறீங்க. இந்த விடுமுறை நாளிலே உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அல்லது வாலிபர்கள் தன்னுடைய நண்பர்களோடு அந்த நேரத்தை செலவிடுவது வழக்கம். கடற்கரைக்கோ, சினிமாவுக்கோ அல்லது கேளிக்கை விடுதிகளுக்கோ எல்லா இடங்களிலும் சென்று இந்த நேரத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பாதத்தடியில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறார்கள். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் வேற எங்கும் போகாமல், கவனிங்கமா என்ன பாருங்க, நீங்கள் எந்த இடத்துக்கும் போகாமல் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். வந்திருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களைத்தான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பிழையாம் சொல்லுகிறான். அவனுடைய வாயிலே தேவனுடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக காசு கொடுத்து அழைக்கப்பட்ட பிழையாம் தீர்க்கதரிசி.
இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக எழுந்து நிற்கிறான். ஆனால் ஆண்டவரோ அவனுடைய வாயில ஒரு வார்த்தை கொடுக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய விருப்பமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களை இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தங்களிலே பல அவருடைய சித்தத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. அவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று நம்மை அழைத்தும் இருக்கிறார். அதே நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த தீமோத்தேயு எப்படிப்பட்டவர்? அவர் வாலிபன், பயங்கரமான ஒரு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு செல்கிற இடங்களிலெல்லாம் அவரை அழைத்து செல்கிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அழைத்து செல்கிறார்? கவனிங்க. இன்னைக்கு பெரியவங்களாம் வந்திருக்கிறபடினால அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அந்த தீமோத்தேயுவினுடைய தாய் விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. அதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவள் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவள் தகப்பனோ கிரேக்கனாய் இருந்தான். நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். யூத ஸ்திரீக்கும் கிரேக்கர்களுக்கும் எப்பொழுதுமே உடன்படாது, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். யூதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்க்கும்போது அருவருப்பாய் பார்க்கக்கூடியவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்தவன் நான் இந்த தீமோத்தேயு. அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தால், தீமோத்தேயு விசுவாசத்திலே மிகவும் வளர்ந்தவனாய் இருப்பதற்கு காரணம் அவனுடைய தாய் அவனை விசுவாசத்திலே வளர்த்தாள். அல்லேலூயா. பெற்றோர்மார்களே, வந்திருக்கிற தாய்மார்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் எப்படி நாம் வளர்க்கிறோம். இந்த ஸ்திரீ அவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அப்படியானால் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருந்தவள், விசுவாசமாய் இருந்தவள். இன்னும் அதை குறித்து நீங்க வாசிக்கணும்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாளாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவள் தாய் மாத்திரம் விசுவாசம் உள்ளவள் அல்ல, ஐனிக்கேயாளுடைய தாயும் விசுவாசம் உள்ளவள். படிப்படியாக விசுவாசத்திலே வளர்ந்து வருகிற ஒரு கூட்டம், ஒரு குடும்பம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும்? நாம் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். கவனிங்கம்மா. அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்திலே அவர்கள் தலை சிறந்து விளங்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்திலே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய காரியங்களிலே வளர்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த பிள்ளைகள் பின் நாட்களிலே
அவர்கள் தலை சிறந்தவர்களாய் உலகத்தில் மேன்மை உள்ள ஒரு நிலையிலே வைக்கப்படுவார்கள். அப்படி இருப்பதற்கு காரணம் அவளுடைய தாய் அவனை விசுவாசத்திலே வளர்த்தாள். ஐயா, அவள் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த விதத்திலேயும் கசப்பை ஊட்டி வளர்க்கவில்லை, எந்த விதத்திலேயும் பெருமையாய் வளர்க்கவில்லை, அல்லது பொருளாசையில வளர்க்கவில்லை. அவளை இந்த உலகத்திலே அவனை தீமத்தை இந்த உலகத்திலே மிகவும் சம்பிரோதம் வாழ வேண்டும் என்று வளர்க்கவில்லை. அவளுடைய ஒரே ஒரு நோக்கம், என்னுடைய மகன் அவன் விசுவாசத்தில் வளர வேண்டும், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியை உடனாளியை மாற வேண்டும் என்பது தான் அவளுடைய விருப்பமாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் பேசுறது? அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை பாகுபடுத்தி வளர்க்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஏற்ற தாழ்வோடு கூட வளர்க்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க தாய்மார்களே. நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் வளர்க்க வேண்டும். படிப்பில் நல்லா வளர்க்கணும், அறிவிலே சிறந்தவர்களாக இருக்கணும், உலகத்தில் இருக்கிற கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதோடு கூட முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் அந்த பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்ப்பீர்களே ஆனால், நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியப்படுத்தி வளர்ப்பீர்களே ஆனால், நீங்க நினைக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், அல்லது நாம் நினைக்கிற காரியங்களை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் விசுவாசத்தை மட்டும் வளர்க்கணும். ஏன்னா கிறிஸ்தவத்திற்கு மிகவும் அடித்தளமே விசுவாசம் தான். அடித்தளமே விசுவாசம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் கசப்பை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். என்னையெல்லாம் எங்கள் அப்பா வளர்த்தது எப்படின்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன பேசினாலும் அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா அடிப்பார். எங்கள் அப்பா தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், அன்பு செலுத்தவே மாட்டார். ஆனால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தார். அவர்களுக்கு படிக்க வைத்தார், நேரத்திற்கு பணத்தை கொடுப்பார், நல்ல ஆகாரத்தை போட்டிருக்கிறார். நாங்கள் எந்த விதத்திலையும் பசியினாலே வாடவில்லை, மற்ற ஊழியங்களுக்கும் செலவு செய்திருக்கிறோம். இப்படி வளர்த்தார்கள். ஆனால் அவர் அன்பு செலுத்தினார்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் எங்கள் 4 பிள்ளைகள், எங்கள் 4 பேருமே அடிப்பார். பெண் பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டார். 2 எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ரயில்வேயில் வேலை செய்கிறாங்க. என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க. இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, ஊழியத்தில் இருக்காங்க ஆம்பூரில். நாங்கள் 4 பேருமே அடி வாங்கினவர்கள் தான் எங்கள் அப்பா கிட்ட. ஏன்னா பெரியவர்கள் பேசுகிற இடத்துல இருந்தால் ஒட்டி கேட்டாங்க கூட அடி பிச்சிடுவார். எங்களை பிடிச்சி அடிப்பார். ஏன்னா அவர்கள் பேசுகிற காரியங்களை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. சண்டைகள் போடுவாங்க, சண்டை பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். எங்களை அந்த இடத்துல வைக்க மாட்டார்கள். கவனிங்க, பெற்றோர்கள் நாம் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு ஊர்கதை உலக கதையில் பேசும்போது தன்னுடைய பிள்ளைகளை அருகில் வைத்தே பேசுகிறோம். சபைக்கு வருகிற இன்னொரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சகோதரியை அல்லது சகோதரனை குறித்து பிள்ளைகளை வைத்து பேசும்போது அவர்கள் எப்படி விசுவாசத்திலே வளருவார்கள்? அல்லேலூயா. வளர முடியுமா? அவர்கள் மற்றவர்கள் இடரலாய் தான் இருப்பார்கள். நான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் கொண்டு வரவில்லை. சொன்ன மாதிரி இன்னைக்கு வாலிபர்களுக்கு தான் கொண்டு வரணும் பார்த்தா, ஆனால் வாலிபர்களை விட பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பெற்றோர்களும் பிள்ளைகளும் சரியா இருக்கும்போது, அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும்போது தான் அந்த பிள்ளைகள் உலகத்தில் தலை சிறந்தவர்களாய் விளங்க முடியும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை கேவலமாய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில்.
எனக்கு தெரியும் ஒரு நபர், ஒரு குடும்பம், அவருடைய தாயார் தன்னுடைய மகளை குறித்த கேவலமாய் பேசுவார்கள். வெளியில வீடு வீடாய் அமர்ந்து வந்தான்னா அப்படியே வீடு வீடா அமர்ந்து கொண்டு அப்படியே தன்னுடைய பெண் பிள்ளை திருமணமானவர்கள் தான் அவர்களை குறித்து கேவலமாய் பேசுவார்கள். எப்படி ஐயா அப்போது அந்த தலைமுறை அல்லது சந்ததி நல்ல ஆவிக்குரிய விதத்தில் வளர முடியும்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுது எபேசியரிலே, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை கோபமூட்டக்கூடிய செயல்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடாது. கவனிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பிள்ளைகளை தன் இஷ்டம் போல விட்டு இருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அதை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் அல்லது பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு, கோபம் மூட்டாதபடிக்கு கண்டித்து வளர்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அப்படித்தான் இந்த யூத ஸ்திரீ தீமோத்தேயுனுடைய தாய் அவனை வாலிபத்திலே எந்த விதத்திலேயும் இடறி விழக்கூடாதபடிக்கு விசுவாசத்திலே வளர்த்தாள். இப்பொழுது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலேயும் பாவம் மிகுதியாயிருந்தது. அந்த நாட்களிலேயும் இப்போது இருப்பதை காட்டிலும் அந்த நாட்களில் இருந்த களியாட்டங்கள் வித்தியாசமாயிருந்தது. பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அந்த தீமோத்தேயுவை அவளுடைய தாய் மாத்திரமல்ல, அவளுடைய பாட்டியும் அந்த தீமோத்தேயுவை விசுவாசத்திலே வளர்த்தாள். இங்கே பாருங்க, என்ன பார்க்கணும்? அந்த சகோதரி உங்க சர்ச்சில் வரணும் தானே, பார்க்காதவங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஆமேன். உங்க பார்வை என்னை மட்டும் பார்க்கணும். நான் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாலும் சரி. அல்லேலூயா. என்னை மட்டும் தான் பார்க்கணும். அப்போதான் நான் சொல்லுகிற வார்த்தை உங்கள் சிந்தையில் இருக்கணும். அதனால் என்னை பார்க்குற மாதிரி கண்ணை தந்தனே நிறைய தூங்குற ஆள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அது ஆண்டவருக்கு விசேஷித்த கிருபை. அவங்களுக்கு கண்ணை தந்து தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் எனக்கு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அந்த தீமோத்தேயுனுடைய தாய் ஐனிக்கையாளை போல இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிறார். அப்போதான் நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இன்னொரு பிள்ளைகளை உயர்த்தி தன் பிள்ளைகளை தாழ்த்தி மட்டமாய் பேசுவார்கள். அது பேசக்கூடாது. ஒருவேளை அந்த பிள்ளை அறிவில குறைந்தவர்களாய் கூட இருக்கலாம். ஒருவேளை ஒரு 30 மார்க் எடுத்துன்னு வருவாங்க. இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா 90 எடுக்கும். உடனே பயங்கரமாய் கோபப்பட்டு தன் பிள்ளைகளை கேவலமாய் பேசக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தி அடுத்த தேர்வில் இன்னும் கூடுதலாக ஒரு 50 மார்க் வாங்கு, அதுக்கடுத்த தேர்வில் அரையாண்டு தேர்வில் ஒரு 60-70 மார்க் வாங்கு, ஆனுவல் எக்ஸாமில் ஒரு 90 மார்க் வாங்கு. அப்படி நாம் உற்சாகப்படுத்தும் போது படிக்காத பிள்ளைகளும் சரியாய் படிக்கும். ஆமாவா இல்லையா? கரங்களை உயர்த்துங்க, ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஆக பிள்ளைகள் ஒரு விதத்தில் நான் சொல்லுவேன், பிள்ளைகள் கெட்டு தடமாறி போவதற்கு காரணம் பெற்றோர்கள். ஆமென். நாம் எந்த விதத்திலேயும் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு இந்த ஐனிக்கையால் வேதவசனம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளத்தில் பேசி வேதத்திலே அது ஸ்தோத்திரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவள் ஐனிக்கேயால் தன்னுடைய ஒரே ஒரு குமாரன் தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வளர்த்தாள். இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஒரு பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உடனே இவன் அப்படியே உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் மாத்திரம் நினைப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரையும் மருத்துவர்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் நம்ம எல்லா பெற்றோர்களும் இருக்கு. ஆமென்.
பெரிய ஆளா என்ஜினியராக மாற்றணும், பைலட்டாக மாற்றணும், ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்டாக மாற்றணும் அப்படின்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். உண்மை, அது அவசியம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. ஆனால் அதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பிள்ளைகளை அந்த விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் வளர்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார். என்னுடைய தாயார் என்ன விசுவாசத்தில் வளர்த்தாங்க. என்னுடைய பெற்றோர்கள் தகப்பனவங்க சேர்த்து சொல்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாக வளர்த்தார்கள். ஒரு நாள் கூட நான் சபைக்கு என்னை லேட்டாக அனுப்பினதே கிடையாது. சாப்பாடே போட மாட்டாங்க. கரெக்டாக 8 மணிக்கு சண்டே கிளாஸ்னால் 7:30 மணிக்கெல்லாம் என்னை அடித்து தொத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த 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 பழக்கம் தான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்னுடைய பெற்றோர்கள் செய்தது போல் நானும் என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியல. அதை நான் ஒத்துக்கிறேன். முந்தநேற்று ஒரு என்னுடைய சபை விசுவாசி ஒருத்தர் அவன் பிள்ளை கொண்டு வந்தார். அடங்கவே மாட்டேன்டாம்மா சார். எத்தனை படிக்கிறான்? 7வது படிக்கிறான். 7வதுலேயே அடங்க மாட்டேங்கிறானா? அப்போ அவர் சொன்னார், எங்கள் அப்பா என்ன அந்த பாலை கொம்பு எடுத்து அடிச்சடிச்சு வளர்த்தாரு. நான் ஒழுங்காக இருந்தேன். எனக்கு எந்த பீடி சிகரெட் பழக்கம் இல்லை, குடி இல்லை, கெட்ட நண்பர்கள் இல்லை. பள்ளிக்கூடம் போனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்து உட்காருவேன். எங்கள் அப்பா அம்மாங்களுக்கு வேலை செய்வேன். இப்படி என்ன வளர்த்தார்கள் என்னை. ஆனால் நான் என் பிள்ளைகளை வளர்க்க முடியல. அது மாதிரி என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னார். அடங்க மாட்டேன்டாம்பா சார். அப்போ பிரதர், உங்கள் அப்பா உங்களை என்ன பண்ண அடிச்சாரு, நீங்கள் அடிக்கீங்களா? அடிக்கல, அதான் அடங்கல. இன்னொரு பாஸ்டர் கூட இருந்தார், இன்னொரு பிரதர் கூட இருந்தார். அதான் சொன்னேன். நீங்களே சொன்னீங்க உங்கள் வாயால், உங்களுடைய பெற்ற உங்களை தகப்பன் பாலகோம்பத்தை அடித்தார். நீ எதை அடிச்சோம்? அடிக்கல, செல்லம் கொடுக்குறோம். கவனிங்க, செல்லம் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலேயும் செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது. தாவீது அந்த தவறை செய்தான். தாவீதினுடைய பிள்ளை அவன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான். அவனை எந்த ஒரு தவறு செய்தாலும் அவனை கண்டிக்கவே இல்லை, அவனை கண்டுகொள்ளவும் இல்லை. ஆகவே பின்னாட்களில் அவன் தவறாய் நடந்து போவதற்கு காரணமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நாம் சரியாய் நடத்துவோமானால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நடத்துவாராக. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். இப்போ மீண்டும் அது வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12 அந்த தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்ற, வாலிபத்திலே என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை செய்யக்கூடாது. நம்மை பார்த்து ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், வாலிபம் என்பது ஒரு துணிகரமாய் செயல்படக்கூடிய ஒரு காரியம். கவனிங்க, ஏன்னா 3 பருவங்கள் எல்லாம் படித்த பிள்ளைகள் இருக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகள் எத்தனை பருவம்? 3 பருவம் இருக்கு. என்ன பருவம் சொல்லுங்க பார்க்கலாம்? குழந்தை பருவம். கவனிங்க, முதல் குழந்தை பருவம். 2வது சத்தம் பேசுமா படிச்சவங்க? தெரியலையம்மா, நாங்கள் எப்போ படித்தோம் பாஸ்டர்? 2வது வாலிப பருவம், வாலிப பருவம். 3வது முதிர்ந்த பருவம். இதுதான் முக்கியம், நிறைய பருவங்கள் இருந்தாலும். அப்போ குழந்தை பருவம் என்பது, கவனிங்க, குழந்தை பருவம் என்பது யாரை சார்ந்து வாழும்? பெற்றோர்களை சார்ந்து வாழும். தாயோ அல்லது தகப்பனோ அல்லது இருவரையோ சார்ந்து வாழும். முதிய பருவம் யாரை சார்ந்து வாழ்வார்கள்? பிள்ளைகளை சார்ந்து வாழ்வார்கள். நல்லா கரெக்டாக சொல்றீங்க நீங்களே. அப்போ இப்போ இது சொல்லுங்க, வாலிபர் யாரை சார்ந்து வாழ்வார்கள்? கேள்விக்குறி வருதா இல்லையா? உலகத்தை சார்ந்து வாழ்வாங்களாம். அப்படி இல்லை, அதுவும் அப்படியும் வாழ்வாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகள் யாரையும் சார்ந்து வாழ மாட்டார்கள், தன் இஷ்டம் போல வாழ்வார்கள். ஆமாவா இல்லையா? நீங்கள்
தன் பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது நான் படிக்காதவனாய் இருப்பேன், தன் பிள்ளைகள் நன்றாய் படித்திருப்பார்கள். ஏதோ ஒரு காரியங்களை நாம் சொல்லும்போது போ முன்னா தெரியும், நீ என்ன படிச்சிருக்க, பெற்றோர்கள் கேட்கிறார்கள். நான் நிறைய அந்த சமாதானப்படுத்துவதற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிறார்கள். பிள்ளைகள் தன் பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்து தன் பிள்ளைகளை கேவலமாய் பேசக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா வாலிபம் என்பது அப்படிப்பட்டது, யாரையும் சார்ந்து வாழாது, தன் சுய காலில் நிற்கும். ஒரு முறை வாலிபமாக இருக்கும்போது எங்கள் அண்ணன், கவனிக்கிறீங்களா, கவனிங்கம்மா, எங்கள் அண்ணன் இப்போ ரயில்வேல வேலை செய்கிறார். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கார். என்னென்னா ரொம்ப பிடிக்கும், நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக வாழ்வோம். இது வரைக்கும் எங்கள் 4 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, கவனிங்க. அப்போது என்ன ஒரு முறை கவனிங்கம்மா என்ன பாருங்கள், ஒரு முறை அப்போது இந்த பெல்ட்டு கொஞ்சம் ஃபேமஸாக, இந்த ஒயிட் பெல்ட்டு ரஜினி போடுவார்ல, இந்த பெல்ட்டு போட்டுன்னு இந்த சைடு தொங்க விடுவாங்க, ஒரு சைடு தொங்க விடுவாங்க. அப்போது அது ஸ்டைல் காலேஜ் போகும்போது நானும் போட்டு போயிருக்கேன். அது முதல்ல அறிமுகப்படுத்துறது ஒருத்தர் ஃபாரின்லேருந்து ஒரு மீட்டிங் வச்சார், தங்கச்சின் பாஸ்டர், சுண்ணாம்பு கால்வாய், அதாவது இப்போ இருக்கிற அந்த டிஎம்பி பேங்காண்டு. அப்போ நானும் என்னுடைய நண்பரும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். அவர் ஏதோ வித்தியாசமாக பெல்ட் போட்டார்னு சொல்லி நாங்கள் சிரித்து கொண்டு இருந்தோம். சிரிச்சிட்டேன். இதை அந்த எங்கள் சபையில் ஐபிசி சபையினுடைய விசுவாசி ஒருத்தர் பார்த்து, மீட்டிங் முடியுதோ முடியலையோ அப்படியே மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அவருக்கு. ஓடி வந்து, பிரதர் உங்கள் பையன் ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டான், அந்த கூட்டத்தில் உங்கள் பையன் பயங்கரமான அமக்கலம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாரு. உடனே நான் வரணும்னு காத்துருந்தேன். வரும்போதே 2-3 அந்த பாலை உருகி வச்சு வந்து அடித்தார். எல்லா சட்டையும் அப்படியே ஆதா மாதிரி ஆகிட்டு என்ன அடி அடிச்சு சாவடிக்கிற அடிச்சார் என்ன. அந்த நேரம் தான் எங்கள் அண்ணன் உள்ளது வந்து என்னை பார்த்தா பயங்கரமாக, ஏன்னா அது பொருட்கள் அவங்களும் வாலிப்பேன், நானும் கொஞ்சம் வாலிப்பேன். ஏன்னா பார்த்த உடனே எங்கள் அப்பா பிடிச்சி கை அப்படி நிறுத்தி, ஏன் அடிக்கிறீங்க அவனை, நீ வாடா, உன்னை நான் பெங்களூர் கொண்டு போய் காப்பாற்றுறேன், நான் பெங்களூர் கொண்டு போய் உன்னை காப்பாற்றுறேன், வா நம்ம போடலாம் அப்படின்றாரு. ஏன் அந்த வார்த்தை சொல்ல வந்தது? வாலிபம், தன் காலில் நிற்கக்கூடிய பருவம், அது யாருக்கும் அஞ்சாது. இன்னைக்கு அநேக சோத்திரம் கொலைகளும் கொள்ளைகளும், இன்னைக்கு அநேக விதமான தீவிரவாதங்களும் செய்கிறவர்களை பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21 என்ற வாலிப வயசு. அவருடைய பெற்றோர்கள் பயங்கரமாய் வேதனைப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், ஒரு உதாரணமாக தீமோத்தேயுவை வைத்து சொல்லுகிறார், உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாலிப மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை குறித்து எந்த விதத்திலும் யாரும் எந்த விதமான வார்த்தையிலும் பேசக்கூடாது. உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு உங்களை கனமுள்ளவர்களாய் இந்த உலகம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் போகிற அந்த போக்கு, நடக்கைகள், செயல்கள் எல்லாத்தையும் இந்த உலகம் பார்த்து கொண்டு, யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, நாம் வேணுமா நாம் 2 கண்களை பார்க்கிறோம், ஆனால் இந்த உலகம் நம்மை 10,000 கண்களை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பலர் பலவிதமாக பேசுவார்கள். ஆகவே இந்த வாலிபன் ஊழியத்திற்கு வருகிறான். ஊழியத்திற்கு வரும்போது பயங்கரமாய் பேசுவார்கள், ஏளனமாய் பேசுவார்கள். ஆகவே தீமோத்தேயுவே, நீ ஊழியத்துக்கு வர போகிறாய், நீ ஒரு வாலிபனாய் இருக்கிறாய். வாலிபர்கள் இந்த உலகத்திலே அசட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் நீயோ எந்த விதத்திலேயும் உன்னை குறித்து, உன் இளமை குறித்து ஒருவனும் எந்த விதமான வார்த்தைகளும் பேசாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாய் இரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறதா? வாலிப பிள்ளைகளே, அல்லது வாலிப பருவத்தை தாண்டி இருக்கிற முதியோர்களே, பெரியவர்களே, இது எல்லாருக்குமான ஒரு செய்தி.
நம்முடைய இளமையை அல்லது நம்மை குறித்து எந்த ஒரு மக்களும் அசட்டை பண்ணாதபடிக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு 6 காரியங்களை சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். முதலாவதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வார்த்தையிலும் நம்முடைய வார்த்தை அல்லது நம்முடைய பேச்சுக்கள் கனத்துக்குரியதா இருக்க வேண்டும். தடித்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அதாவது மற்றவர்கள் புண்படும் விதத்தில் பேசக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய பேச்சை பார்த்தா கவனிங்கம்மா, யார் எந்த ஒரு நபர் நாம் பேசுகிற அந்த பேச்சை வைத்து உங்களுடைய ஸ்டேட்டஸை கணக்கு போட்டுருவாங்க. ஆமா இல்லையா? இன்னைக்கு அந்த நாட்களில் எங்கள் அப்பாலாம் வாங்க போங்க அப்படின்னு தான் பேசணும். வா போன்னு பேசினா அடி தான் விழும். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களையே அம்மா வா போ. ஒரு 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 முறை ஒரு குடும்பத்துக்கு விசிட்டிங் போனேன். விசிட்டிங் போகும்போது அவங்க ஒரு சகோதரி கேட்டாங்க, அது வந்துச்சா பாரு அப்படின்னாங்க. யார்? பெரியவங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள். அது வந்துச்சா பாருங்க. எனக்கு இப்போ பயமாச்சு. என்னது அதுன்னா? எது? நாயா, பண்ணியா, பூனையா? அப்புறம் நான் கேட்டேன், யார் சிஸ்டர்? எங்கள் வீட்டுக்காரி. அப்போ நீங்களே அதுன்னு சொல்கிறீங்க. அப்போ தன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 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 நபர் பேசக்கூடிய வார்த்தையை வைத்தே அவர்களுடைய தகுதியை நிர்ணயிக்க முடியும். பேசுகிற வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களை நல்ல விதத்தில் பேசணும். வாங்க மாமா உட்காருங்க, அம்மா உங்களுக்கு என்ன வேணும் பேசுகிறோம்மா வாலிப பிள்ளைகள். ஆமாம் பேசுகிறீங்களா இல்லையா? அல்லாவிட்டால் இன்றையிலிருந்து, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், ஆனால் இன்னைக்கு ஸ்டீபன் ராஜ் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். உங்களுடைய வார்த்தை எல்லாராலும் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். நீங்க பேசுகிற வார்த்தைகள் கனத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளே உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6 வாசிக்கும் பொழுது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். ஆண்டவர் தமக்குள்ளே எதை அனுப்பியிருக்கிறார்? அவருடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அந்த சுபாவம் தான் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் நாம் யார்? தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அப்ப நீங்க யாரு? யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள். நாம் யார்? அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள். நீங்க சொல்லணும். நான் போன முறை எந்த இடத்துல சொன்னு தெரியல, என் சபைக்கு சொல்லும்போது சொல்லுவேன். நான் என் பிள்ளைகள் சொல்லவே மாட்டேங்க. இதுக்கு தேவன் தந்த பிள்ளை. ஒரு பாச கேட்டார், உங்களுக்கு எத்தனை பேர்? எனக்கு 2 பேரை கொடுத்துக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு. உலகத்தின்படி உலக பிரகாரமாய் பிள்ளைகளுக்கு நாம் தான் தாய் தகப்பன், நாம் தான் பெற்றெடுத்தோம். ஆனால் இதை யார் கொடுத்தது? தேவனை கொடுத்தது. அம்மாவா இல்லையா? யாக்கோபு, ராகேல் மலடியா இருக்கிறாள், குழந்தையே இல்லை. அவளுடைய சகோரி மலமலன்னு பெத்து போட்டுனே இருக்கா. ஆனால் இவளோ குழந்தை இல்லை. அப்போ என்ன கேட்கிறாள்?
அவனை பார்த்து, அவனுடைய கணவனை பார்த்து, பிள்ளை கொடும். அவருக்கு அப்படியே சட்டை பூச்சின்னு கேட்குறான்னு நினைக்கிறேன். இந்த காலத்தின்படி. இந்த காலத்தில் அப்படி தான் நடக்குதுமா? நீங்கள் ஆமே. அந்த ராகேல் கேட்கிறாள், பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன்.